ஆக்ட்ரஸ் மோனிஷா பசி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த மாதிரி தளபதியோட நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் ஆனால் அது நடக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் நான் மீடியா விட்டே போகலான்னு இருந்தேன். அப்படி போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஜனநாயகன் பூஜையிலே பார்த்தீங்கன்னா தளபதி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாரு. ஏன்னா நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் தான் பண்றேன். ஸோ அதனால அவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன். பட் பூஜையிலே வந்து கை கொடுத்து பேசினாரு. தென் அதே மாதிரி ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அவர்கிட்ட பேசலாமா இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் தனியாவே இருந்தேன். பட் ஷார்ட் முடிச்சுட்டு அவரா வந்து உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி அவரா பேசினாரு. அண்ட் நான் அவரை பத்தி எவ்வளவு பயங்கர எக்ஸைட்டடா அவர்கிட்ட பேசினாலும் அவரு சிம்பிளா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த்தா கேஷுவலா தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜனநாயகன்ல மட்டும் இல்ல கூலி படத்துலயுமே மோனிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஈவன் கூலியோட லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களும் இருந்தாங்க. ஸோ மாவீரன்ல எஸ்கேவோட இப்ப ஜனநாயகன்ல தளபதியோட அண்ட் கூலியில ரஜினி அவர்களோட சொல்லிட்டு 3 ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாமே ஓரளவுக்கு சின்ன ரோல்ஸ் தான். பட் பெரிய ஹீரோஸ் படங்கள்ல இவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கிறதே பெருசு. அண்ட் ரீசெண்டா சுழல் வெப் சீரிஸ்ல ஒரு மிகப்பெரிய ரோல் கிடைச்சது இவங்களுக்கு. ஸோ ஃபேமுக்காக இந்த மாதிரி பெரிய ஹீரோ படங்களும் அவங்களோட ஆக்டிங் பொட்டன்ஷியலை காட்ட சுழல் மாதிரி வெப் சீரிஸ் ஆர் சின்ன படங்கள்லாம் நடிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.